friends, welcome to Secret of Samaiyal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சம்மர் ஸ்பெஷல் ட்ரிங்க். இது என்ன ட்ரிங்க் அப்படின்னா இது வந்துட்டு நெல்லிக்காய் ஜூஸ். உங்க எல்லாத்துக்குமே தெரியும் நெல்லிக்காய் வந்துட்டு நிறைய விட்டமின் சி இருக்கு. ரொம்பவே நல்லது உடம்புக்கு, நம்மளோட இம்யூனிட்டியை டெவலப் பண்றதுக்கு, நமக்கு டிசீசஸ் வராம பாத்துக்கிறதுக்கு இது வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏழைகளின் ஆப்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க நெல்லிக்காவை. டெய்லி ஒரு நெல்லிக்காய் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட ஹீமோகுளோபின் லெவல்ஸ் கூட அதிகமாகும். ரெட் பிளட் செல்ஸை வந்துட்டு அதிகப்படுத்துறதுல வந்துட்டு நெல்லிக்காய் ரொம்பவே யூஸ் ஆகும். அதனால நெல்லிக்காய் எப்பப்பெல்லாம் கிடைக்குதோ அப்பெல்லாம் கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. இந்த டேஸ்டியான நெல்லிக்காய் ஜூஸ் எப்படி செய்யறது அப்படின்னு பாக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலுக்கு இப்பதான் முதல் முறையா வரீங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் வெளியும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க இப்போ இந்த நெல்லிக்காய் ஜூஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நெல்லிக்காய் ஜூஸுக்கு வந்துட்டு நான் இன்னைக்கு 4 நெல்லிக்காய் எடுத்திருக்கிறேன். பெரிய நெல்லிக்காய், கொஞ்சமா புதினா தலை எடுத்திருக்கிறேன். இது ரொம்ப குட்டி தலையா இருக்குது, அதனால கொஞ்சம் நிறைய எடுத்திருக்கேன். நீங்க ஒரு 4-5 இலை போட்டீங்கன்னா போதும். புதினா வந்துட்டு இந்த நெல்லிக்காயில இருக்கக்கூடிய விட்டமின் சியை வந்துட்டு உடம்பு அப்சர்வ் பண்றதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அதனால நம்ம புதினா ஆட் பண்றோம். புதினா இல்லாமையும் செய்யலாம். புதினா போட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ்டா இருக்கும் இதோட பெனிஃபிட்ஸ். அதுக்காக நம்ம வந்துட்டு புதினா ஆட் பண்றோம். இன்னைக்கு நம்ம வந்துட்டு சுகரோ எதுவுமே போட போறது இல்லை. நான் வந்துட்டு இன்னைக்கு சால்ட் மட்டும் தான் போட்டு செய்ய போறேன். ஏன்னா இந்த நெல்லிக்காயில இயற்கையா ஒரு இனிப்பு டேஸ்ட் இருக்கும். அதுவே போதும், நல்லா இனிப்பாக தான் இருக்கும். குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்கள் கொஞ்சமாக ஹனி ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஹனி ஆட் பண்ணுறீங்கன்னா உப்பு வந்துட்டு ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் மட்டும் போட்டு ஹனி ஆட் பண்ணி நீங்கள் வந்துட்டு அடிச்சுக்கோங்க. நான் இன்னைக்கு வந்துட்டு ஹனியோ சுகரோ எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல, வெறும் சால்ட் மட்டும் தான் போட போகிறேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்துட்டு இதை வந்துட்டு நம்ம வெட்டி போட்டுடலாம். 4 நெல்லிக்காய் போட்டிங்கன்னா ஒரு 2 டம்ளர் ஜூஸ் கிடைக்கும். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு, எவ்வளோ ஜூஸ் நீங்கள் ரெடி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்துட்டு நெல்லிக்காவை அதிகப்படுத்தி போட்டுக்கோங்க. இப்போ 4 நெல்லிக்காவையும் நான் வந்துட்டு வெட்டி போட்டுட்டேன். இப்போ இது கூட நம்ம இந்த புதினா தலையும் ஆட் பண்ணிடலாம். இது கூடவே இந்த சால்ட் ஆட் பண்ணிடுங்க. ஜஸ்ட் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக தான் எடுத்திருக்கேன் சால்ட்டு. கொஞ்சமாக போட்டால் போதும். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் இதை அரைக்கிறதுக்கு. அப்புறமேட்டு திருப்பி தண்ணி விட்டு நம்ம அரைச்சிக்கலாம். முதல்ல ஒரு வாட்டி அரைச்சி எடுத்துட்டு உங்களுக்கு வந்துட்டு சில்லுன்னு குடிக்கணும்னா நீங்கள் வந்துட்டு ஐஸ் கியூப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் சஜஸ்ட் பண்ணுவேன் நீங்கள் ஐஸ் கியூப்ஸ் ஆட் பண்ணாமல் ரூம் டெம்பரேச்சர்ல இந்த ஜூஸ் குடிங்க. ஏன்னா நிறைய பேர்த்துக்கு வந்துட்டு நெல்லிக்காய் ஜூஸ் வந்துட்டு ஒரு கோல்டு பிடிக்கிற மாதிரி ஒரு தன்மை கொடுக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு நீங்கள் சில்லுன்னு குடிக்காம ரூம் டெம்பரேச்சர்ல குடிங்க. இப்போ இதை வந்துட்டு நான் அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். பாருங்க அரைச்சாச்சு. நம்ம இப்போ வந்து தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 2 கப் அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணுறேன். இது திருப்பியும் ஒரு அடி அடிச்சு எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ நம்மளோட ஜூஸ் அடிச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து இதை வடிகட்டிடலாம். இந்த மாதிரி ஒரு கப் வடிகட்டி வச்சு இதை வந்துட்டு நல்லா வடிகட்டிடுங்க. ஏன்னா இதோட சக்கை வந்துட்டு உங்களுக்கு தொண்டையில் இடற மாதிரி இருக்கும். அதனால நம்ம அப்படியே சாப்பிட குடிக்க முடியாது. இதை நல்லா பிழிஞ்சு எடுத்துடுங்க இந்த ஜூஸை. இப்போ நம்மளோட நெல்லிக்காய் ஜூஸ் வந்து நல்லா புழிஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இது வந்துட்டு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. வேற ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க இப்போ போட்டுக்கலாம். உப்பு பத்தலையா ஏதாவது பத்தலையானா. இப்போ வந்து நம்ம இது வந்துட்டு கிளாஸ்க்கு மாத்திக்கலாம். இப்போ இதுக்கு மேலே நான் கொஞ்சமா சாட் மசாலா பவுடர் ஸ்ப்ரிங்கிள் பண்ண போறேன். இது வந்துட்டு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இந்த ஜூஸ்க்கு. ஒரு ஜல்ஜீரா மாதிரி ஒரு டேஸ்ட் கொடுக்கும். கொஞ்சமா சாட் மசாலா போட்டுக்கலாம். இதனால இது வந்துட்டு ஆப்ஷனல், உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். சாட் மசாலாக்கு பதிலாக உங்ககிட்ட பிளாக் சால்ட் இருந்தால் அது கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். அதுவும் நல்லா இருக்கும். நம்மளோட ஹெல்தியான நெல்லிக்காய் ஜூஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படி எனக்கு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.